மழைக்கு வேர்க்கடல சாப்பிட்டுட்டு தோல தூக்கி போடாம, நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா, சூப்பரான கிராஃப்ட் ஐடியா ரெடி ஆயிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஷேப் வேணாலும் நீங்க வரைஞ்சிடலாம். நான் ஹார்ட் இன் ஷேப் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஹார்ட் இன் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா இத நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஃபைன் டியூனா இருக்கட்டும். 2 ஷேப் வரையறீங்கன்னா, 2ம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, அதனால ஸ்டென்சில் முன்னாடி பேப்பர்ல ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அத யூஸ் பண்ணி 2 ஹார்ட்டின் மாரி வரைஞ்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரெய்ட்டாவே 2 ஹார்ட்டின் ஷேப் அப்படியே வரைஞ்சுட்டேன். இப்ப அடுத்து இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கலர் பண்ண போறோம். என்ன கலர்னா, பிங்க் இந்த மாதிரி குடுக்குறேன். ஸோ, நல்ல டார்க் கலர்ல குடுங்க. ஆரஞ்சு குடுக்கலாம், பிங்க் குடுக்கலாம், பிளாக் குடுக்கலாம், கோல்டு குடுக்கலாம். இது மாதிரி எந்த கலர் வேணாலும் குடுக்கலாம். ஸோ, நான் வந்து பிங்க் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இதுல சைட்ஸ் எல்லாத்துலயுமே கவர் பண்றதுக்காக உல்லன் த்ரெட்ட இதுல அட்டாச் பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இல்லன்னா பிவிசி க்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு இந்த மாரி லைட் பேபி பிங்க் கலர இப்டி நான் உல்லன் த்ரெட்டா சைட்ல குடுக்குறேன். ஸோ தட் இதுக்கு ஒரு பார்டர் குடுத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது நல்லா காயறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் குடுங்க. ஸோ தட் அந்த த்ரெட் வந்து நல்லா இதுல காய்ஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு நம்ம 2 ஹார்ட்டின் ஷேப்புக்குமே அழகா இந்த மாதிரி நூல இந்த மாதிரி குடுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒட்டும் பொழுது, அந்த நூல் வந்து அந்த கம்ல ஒட்டாம சில நேரம் வந்து ஷேப் வந்து டிட்டோரியேட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஏதாவது டூத் பிக் இல்லன்னா வேற ஏதாவது குச்சி வச்சு, அந்த இடத்துல அழகா சீர் பண்ணி, ஸ்ட்ரெய்ட்டா வரா மாதிரி நல்லா சூப்பரா இருக்க மாதிரி பண்ணிடுங்க. ஒரு ஹார்ட்டின்ல ஒட்டியாச்சு. இப்ப 2ண்ட் ஹார்ட்டின்லயும் இந்த உல்லன் த்ரெட்ட நம்ப அப்ளை பண்றோம். இப்ப இதுக்கு கான்ட்ராஸ்ட்டா நீங்க உல்லன் த்ரெட்லயே பிளாக் இல்லன்னா ஒயிட் கூட குடுக்கலாம். அதுவும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாப்சிகல் ஸ்டிக் எடுத்துட்டு, அந்த பாப்சிகல் ஸ்டிக்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி அழகா லைனா அடுக்கி வச்சு 4 ஸ்டிக் 4 ஸ்டிக்கா இப்படி 4 பக்கமும் ஒட்டுற மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி 2 ப்ரிப்பேர் பண்ணி அத 2யும் இந்த மாதிரி ஒண்ணா அட்டாச் பண்ணிடணும். ஸோ தட் ஒரு ஏணி படிக்கட்டு மாதிரி நமக்கு வரும். ஸோ இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேஸா வச்சு, இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹார்ட்டின நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுறோம். இதுக்கு நீங்க ஃபெவிபாண்டும் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா பிவிசி க்ளூவும் யூஸ் பண்ணலாம். நான் பிவிசி க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கூட உங்களுக்கு தரும். இந்த ஹார்ட்டின் ஷேப் அழகா இந்த மாதிரி இதுல சூப்பரா வந்து பிளேஸ் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு, இதுல நீங்க என்ன ஒரு மெசேஜ் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அத பண்ணிக்கோங்க. பட் இத வந்து நான் ஹோம் என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால, ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்து எழுதிர்றேன். இல்லன்னா வெல்கம் அப்படின்னும் நீங்க எழுதலாம். வேற என்னென்ன உங்களுக்கு வந்து உங்களுடைய வாசல்ல மாட்றதுக்கு வாசகங்கள் தேவையோ, அத வந்து இதுல நீங்க அழகா எழுதிர்லாம். ஸோ நான் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்றத இதுல எழுதியிருக்கேன். ஸோ தட் இத நீங்க பெட்ரூம்லயும் யூஸ் பண்ணலாம், உங்க ஹால்லயும் யூஸ் பண்ணலாம், இல்லன்னா உங்களுடைய ஹவுஸ் என்ட்ரன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். என்டர் ஆன உடனே நம்ம இத பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாருக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட ஹீரோ நம்ம வேர்க்கடலை தோல். இந்த தோல வந்து கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகா ஒட்டிடலாம். இந்த இடத்துல நான் ஃபெவிபாண்ட் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஃபெவிபாண்ட் கிரியேட் ஸ்டெயின்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டெயின் இல்லாம ஒரு இது ஒட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம பிவிசி க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுவே ஸ்ட்ரெயின் படுற இடமா இருந்தா நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த வேர்க்கடல தோலெல்லாம் நல்லா ஜாம் பேக்டா இது கூட கியூட்டா இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு, அது மேல இந்த மாதிரி நம்ம வேர்க்கடல தோலுக்கு மேக்கப் போடுறோம். எக்ஸாக்ட்லி எல்லோ கலர் இதுக்கு குடுக்குறோம். இல்லன்னா சாண்ட் கலருக்கு கொண்டு வரதுக்கு என்னவோ அத பண்றோம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மேங்கோ எல்லோ இந்த மாதிரி குடுத்துடுறேன். ஸோ ஒரு 2 டூ 3 லேயர் ஆஃப் கோட்டிங் குடுத்ததுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எல்லோ ஷேட் வந்து குடுக்க போறேன். அதுவும் என்ன எல்லோனா, மெட்டாலிக் எல்லோ வந்து இது மேல நான் பாலிஷ் போட போறேன். ஸோ இந்த பாருங்க, இந்த மாரி மெட்டாலிக் எல்லோ குடுக்கும்போது, கிட்டத்தட்ட அந்த வேர்க்கடல தோலுக்கு நீங்க ஒரு கிளாஸி மேக்கப் போட்ட மாதிரி ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். ஸோ இந்த பிங்க்குக்கு வித் எல்லோ கலர்ல நம்ம அதே மாதிரியே அந்த பாப்சிகல் ஸ்டிக்கோட சாண்டல் கலரோட ரொம்ப கியூட்டான ஒரு மிங்கிள் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேரு தான் கலர் காம்பினேஷன். ஸோ 2 கலர் பிளெண்ட் ஆவறதுக்கு அழகா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு, பின்னாடி நம்ம இந்த மாதிரி நூல வந்து அட்டாச் பண்ணலாம். இதர் நீங்க இந்த நூல இதுல கட்டி விடலாம். இல்லன்னா நீங்க இத கம் போட்டு ஒட்டலாம். இல்லன்னா ஏதாவது டேப்ஸ் வச்சு சீல் பண்ணலாம். ஸோ எத வேணா பண்ணலாம். செல்லோ டேப்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்காது. வீடியோ பர்ப்பஸ்க்காக காட்டுறேன். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா ஏதாவது அடிசிவ் டேப்ஸ் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சோனே இந்த ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடல தோலிலிருந்து நம்ம வீட்டு அலங்காரம் பண்ற கியூட்டான ஒரு ஹோம் டெக்கர் ஆக்சஸரி. இத உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேல அடிஷனலா வார்னிஷ் கோட்டிங் வேணும்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். பார்க்க ரொம்ப கியூட்டா அழகான ஒரு ஸ்வீட் ஹோம் வைப உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
தூக்கி போடுற வேர்க்கடலை தோல்ல இருந்து சூப்பரான கிராஃப்ட் கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்களான்னு தெரியல. நான் இந்த ஐடியாவ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ஐடியா பிடிச்சா நீங்க லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.